ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகவில் இருந்து பிரிந்து திமுகவில் இணைந்து இருக்கின்ற ராஜகண்ணப்பனுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். அது பத்தின தகவலை நாம இப்ப பார்ப்போம். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மொத்தம் 20 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. மீதமுள்ள 20 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதனால அதிமுகவில் ஏற்கனவே எம்பியா இருந்தவங்களுக்கும் அதே போல முக்கிய பொறுப்புகள் இருந்த தலைவர்களுக்கும் சீட் கொடுக்காத காரணத்தினால நிறைய பேர் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி கட்சியிலிருந்து விலகி போயிருக்காங்க. அது மாதிரி அதிமுகவோட தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தினால அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு திமுகவோட தலைமையில் இணைஞ்சவர் தான் ராஜா கண்ணப்பன். இவர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா அந்த யாதவ சமுதாயத்தினருடைய அனைத்து ஓட்டுகளையும் திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு திருப்பும் பொறுப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் ராஜப்பா கண்ணப்பனுக்கு கொடுத்திருக்காங்களாம். இதனால ரொம்ப உற்சாகமடைந்த ராஜா கண்ணப்பன் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணியை ஆதரித்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவு செஞ்சு தன்னோட பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்காங்களாம். அவர் யாதவ சமுதாயத்தினருடைய ஓட்டு அனைத்தையுமே திமுக கூட்டணி பக்கம் திருப்பினாங்கன்னா அது அதிமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதன் காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கட்சி தலைமை தற்போது தமிழகத்தில் உள்ள யாதவ சமுதாய அமைப்பின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவங்கள வளர்ச்சி போடுற முயற்சியில இறங்கி இருக்காங்களாம். அதே போல திமுக கூட்டணியில் இருந்து விலகி சென்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் தனபால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் தற்போது அதிமுகவில் இணைஞ்சிருக்கிற காரணத்தினால தமிழகத்தில் உள்ள நாடார் வாக்குகள் அனைத்துமே அதிமுக பக்கம் திருப்புறதுக்கான பொறுப்பு அதிமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்களாம். இதற்கான தீவிர வேலையில அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தமிழக அரசியலுக்கான ரொம்பவே ஒரு பரபரப்பா நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.